ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், என்ன ஊற வச்சுருக்கேன்னா டபுள் பீன்ஸு, பட்டாணி இது ரெண்டும் நைட்டே ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறி நல்லா பெருசாக வரும். இது பாசுமதி ரைஸ் தான். ஒரு 1.5 அழாக்கு பாசுமதி ரைஸை கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா அது ஒரு 1/2 hour ஊறட்டணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பாருங்கள், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்காக பட்டை, சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இந்த பிரிஞ்சி இலை பாருங்கள், ஒரு மராத்தி மொக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் தாளிக்கிறதுக்காக. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் ஒயிட் புலாவ் தாங்க பண்ண போகிறேன். இந்த பீஸும் டபுள் பீன்ஸும் போட்டு ஒயிட் புலாவ் பண்ணலான்னு. அதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும் தாளிக்கிறதுக்கு. அதுக்கு தான் நெய் 1 டீஸ்பூன், எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மராத்தி மொக்கு அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதாங்க. தாளிச்சிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொரியட்டும். நல்லா ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் பொரிஞ்சிடும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிட்டா டேஸ்ட்டு மாறி போயிடும். தீயாமல் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சவுடனே லைட்டாக நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன், அதான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம், பிரியாணி கறிகிற மாதிரி. அதை நல்லா வதக்கிக்கணுங்க. இதில் வேறு ஒன்றும் போடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த தக்காளி சேர்த்துட்டோம்னா நமக்கு ஒயிட் புலாவ் வராது. அதனால் வேண்டி தக்காளி சேர்க்கல. வெறும் பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த தாளிக்கிறதுக்கு பட்டை மசாலா போட்டுட்டு அதை தாளிச்சிக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது புதினா கொஞ்சம் கிள்ளி வச்சுருந்தேன். இது நம்ம வீட்டிலையே வளர்ந்தது தான். புதினா கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. இது கூடயே இந்த ஊற வச்ச பீஸ் அண்டு டபுள் பீன்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, இதில் என்ன வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் டபுள் பீன்ஸும் பீஸும் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வதங்கிட்டோன்னு வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஊற வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கிட்டேங்க. பீஸும் டபுள் பீன்ஸும் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வெந்துடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அதனால் ஹோல் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம இப்போயே அரிசியையும் போட்டு 1/2 hour ஊறிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதுவும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு கூட அதை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். இது பாசுமதி ரைஸாக இருக்கிறதுனால 1 அழாக்கு அப்படின்னா 2 அழாக்கு ஊற்றக்கூடாது தண்ணி. 1 டம்ளர் ரைஸுன்னா 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். நம்ம நார்மலாக 1:2 ஊற்றுவோம். இந்த பாசுமதி ரைஸ் கொண்டி 1:2 ஊற்றாமல் 1:1.5. இது கொத்தமல்லி வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு. கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் இந்த பாசுமதி ரைஸ் கொண்டி. அப்போ தான் நமக்கு இந்த உதிராக வரும். இல்லைன்னா கொஞ்சம் குழஞ்சிரும் அது. அப்புறம் நம்ம கழுவி 1/2 hour ஊற வச்சிடுறோம் வேறு இல்லைங்களா. சீக்கிரமாக ஒரு சவுண்டு 2 சவுண்டு, நான் 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பீஸ் டபுள் பீன்ஸ்லாம் வேகணும்னு சொல்லிவிட்டு ரைஸும் போட்டோம் பாருங்கள். அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டேன். சும்மா லேசாக உடையாமல், அரிசி உடையாமல் ஒரு கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் நான் விட்டேன். 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா சூப்பராக உதிராக இருந்துச்சு. அப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி போட்டு கிளறிக்கலாம். இல்லை நீங்கள் வேண்டாம், அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்னா வதக்கும் போதே கூட புதினா வதக்கும் போதே கூட கொத்தமல்லியும் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சூப்பரான ஒயிட் புலாவ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம சரியாக இருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு 2 விசில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டபுள் பீன்ஸு பீஸ் ஒயிட் புலாவ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். அதுபோல் காலையில் சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கால்வாசி எல்லாருக்கும் ஒயிட் புலாவ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் தான்.
ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே தேங்காய் பால் எடுத்து கூட நம்ம செய்யலாம். அது தேங்காய் பால் சாதம் இதுலேயே அப்படியே இப்போ நம்ம செஞ்சதே தான், தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.